மரியா எங்க கூட்டத்துக்கே எதிரிடா. What do you mean? மரியா ஒரு சாதாரண பிக் பாக்கெட். அவ உனக்கு எப்படி எதிரியான? நீ நினைக்கிற மாதிரி நானும் ஒரு சாதாரண பிக் பாக்கெட் தான் நினைச்சேன். ஆனா அவன் எங்க குரூப்புக்கே ஒரு சேலஞ்ச். நான் எப்படி அவளை விட்டு வைக்க முடியும்? அவ உனக்கு எதிரின்னா நானும் உனக்கு எதிரி. எங்க போற? உனக்கு வேண்டிய ஆளை நீ காப்பாத்துட்ட, எனக்கு வேண்டியவளை நான் காப்பாத்த போறேன். எனக்கு நிச்சயமா தெரியும் நீ திரும்பி வருவேன். Come on, have it. You know something? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உன் தலைக்கும் என் தலைக்கும் ஒரு விலை வச்சிருக்காங்க. ஆனா அது ஒரு சின்ன சேஞ்ச். என் தலை ஏதோ அயல் நாட்டுக்கு போயிட்டுதான் என் ஃபைல மூடிட்டாங்க. ஆனா உன் ஃபைல் திறந்தே இருக்கு. Remember? Come on, cheer. மரியா ஒரு குத்தமும் பண்ணலீங்களே. குற்றம் பண்ணாலா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது கோர்ட், நான் இல்ல. அவ குத்தம் செஞ்சிருந்தா அவன் மேல கேஸ் போடுங்க. இப்ப விட்டுடுங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷனா உங்க வீட்டு பணக்கடையா? அவளை வெளியே கொண்டு வரணும்னா யாராவது ஜாமீன் கொடுக்கணும். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். ஏம்மா, உன் காலாலேயே உன்னால நிக்க முடியலையே, நீ ஜாமீன்ல நிக்க போறியா? நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். ஜாமீன் கொடுக்கறதுக்கு ஆள் மட்டும் போதாது, அந்தஸ்தும் தேவை. மைண்ட் இட். மரியா, உனக்கு அனுதாபம் காட்ட அப்பாவிங்க இருக்கிறாங்களே தவிர அந்தஸ்து உள்ளவங்க யாராவது இருக்காங்களா பாத்தியா? சார், தயவு செஞ்சு என்ன வெளியே விடுங்க சார். நீங்க கூப்பிடும் போது வந்து ஆஜராயிடுறேன் ப்ளீஸ். நோ, நம்பிக்கை உள்ள ஒரு நபர் உனக்கு ஜாமீன் கொடுத்தா உன்னை நான் விடுதலை செய்யறேன். அப்படி யாராவது இருக்காங்களா? மரியாவுக்காக நான் ஜாமீன் கொடுக்கிறேன் இன்ஸ்பெக்டர். நீயா? நானே தான். ஏன் எனக்கு அந்த அந்தஸ்து இல்லையா சார்? நான் ஒரு கௌரவமான போலீஸ் இன்ஸ்பெக்டரோட மனைவி. That's all right. நீங்க எல்லாம் வெளியே போங்க. வெளியே போங்க. வா இப்படி. அறிவு இருக்கா உனக்கு? அவ யார் தெரியுமா? கேடி. அவளுக்கு நீ ஜாமீன் கொடுக்க போற. மரியாதை உனக்கு தெரியுமா? தெரியும். உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? சொல்றேன். இதுவரைக்கும் நான் சொல்லாம இருந்த விஷயத்தை இப்ப சொல்றேன். யார் நீ? எங்கடி பாரு, நான் சொல்றபடி கேட்கணும். பார், இந்த பெட்டி எடுத்துட்டு போய் பஸ்ல ஏறி அந்த செக் போஸ்ட் ஆண்டிய கொண்டு கொடுக்கணும். இல்லன்னா இல்ல உன்னை கிட்னாப் பண்ணிடு. முடியாது. ஐயோ, யாரு நீ? தம்பி ஏரியாக்கு புதுசு போல இருக்கு. நான் தான் மரியா. மரியா? I'm a great pickpocketer. pickpocket? நான் யார் தெரியுமா? great smuggler. வேறடி. Also a great boxer. You are the great. Yes, but I'm the greatest. என்ன பண்ண உள்ள கைய விட முடியாது. கடவுள் உன்னை காப்பாத்து. Bye. இப்ப சொல்லுங்க, நான் மரியாவுக்கு ஜாமீன் கொடுக்கற தப்பா? இல்ல சைலஜா. என்ன உன் நண்பனா நீ நினைச்சேன்னா மரியாவுக்கு எந்த தீங்க செய்ய மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடு. ஃப்ரெண்டுங்கிற முறையில நான் உனக்கு உறுதி கொடுத்துடலாம். ஆனா எங்க பாஸ் கொடுக்கணுமே. பாஸா? யார் அந்த பாஸ்? நான் அன்னைக்கு போலீஸ்ல இருந்து தப்பி வந்தப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்தது அவர்தான். இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆதரிச்சு வர்றது அவர்தான். நீயும் இங்கே இருந்தேன்னா உனக்கு அவருடைய ஆதரவு கிடைக்கும். உன் ஃபைலையும் மூட நான் ஏற்பாடு பண்றேன். ஃபைல மூடுறதா? என்ன சொல்ற? அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. நேத்து ஹோட்டல்ல அவனை என் கண்ணால பார்த்தா சார். உங்களுக்கு போன் பண்ணிட்டு வரதுக்குள்ள என் கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டான். என்னையா இங்க ஒரு ஆள் கட்டிக்கிறாங்க. Come on. இதே கைலாஷ் தான். நான் பார்க்கும்போது இந்த சட்டையை தான் போட்டுக்கிட்டு இருந்தான். கான்ஸ்டபிள், அந்த பாடியை திருப்பி முகத்தை பார்க்கலாம். ஓ காட், முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு. ஃபயர் கன்னை வச்சு தான் சுட்டிருக்கணும். இஸ் இட்? இது என்ன கிழிஞ்ச போட்டோ, முகம் மட்டும் தெரியுது? வெயிட் a minute.
சோ கைலாஷ் செத்துட்டான். மரியா, அவன் முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போச்சுமா. இவ்வளவுக்கும் காரணம் நீங்கதான். அவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அன்னைக்கே கெஞ்சினேன். அப்பவே போயிருந்தா அவ கொண்டது பத்தாம ரகுவையும் கொண்டுட்டாங்க. அந்த கயவாளி கூட்டத்தை கருவறுக்கல. பேரு மரியாதை. யூ பாஸ்டர்ட், என்ன காரியம் பண்ணிட்டடா? எனக்கு துரோகம் பண்ணிட்டிய. ஏன்டா இப்படி ஆத்திரப்படுற? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? என்ன தப்பா? நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருப்பான். இப்ப நான் செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆவறது? ஓ, நீ அந்த ஆங்கிள் பாக்குறியா? நான் எந்த ஆங்கிள் பாக்குறேன் தெரியுமா? உன்னை க்ளோஸ் பண்ணவங்களை வச்சே உன் ஃபைல க்ளோஸ் பண்ண வச்சுட்டேன். இப்போ உன் ஃபைலுக்கு லைஃபே இல்ல தெரியுமா? ஸ்டாப் இட். என்ன காப்பாத்துறத நினைச்சுக்கிட்டு அந்த மரியாவோட வாழ்க்கையே பாழ் பண்ணிட்டியடா. ஏண்டா, நீ அவளை லவ் பண்றியா? இட்ஸ் நாட் லைக் தட். அவன் என்ன லவ் பண்றா, பட் யூ காண்ட். ஏண்டா, நம்ம ப்ரொஃபஷன்ல யாரையாவது காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ முடியுமா? எனக்கு தெரியும்டா, தெரியும். இருந்தாலும் என்ன அறியாம ஒரு ஆவேசம். தவறே நடந்திருந்தா கூட அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. நமக்கு செக்ஷுவல் ஃபீலிங் இருக்கலாம், ஆனா சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கவே கூடாது. ராஜா, பின்னடா உன்னால அவளுக்கு வாழ்வு கொடுக்க முடியுமா? நீ செத்து போயிட்டே அவளுக்கு தெரிஞ்சா சந்தோஷமா இருக்கலாம், வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல? யூ ஆர் ரைட். ஆனா மரியாவுக்கு எந்த ஆபத்து வராதுங்கிறதுக்கு நீ என்ன கேரண்டி கொடுக்குற? என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. இத பத்தி முடிவெடுக்க வேண்டியது எங்க பாஸ். ஓகே, உங்க பாஸ் கூட நான் சேரேன். தம்பி இப்பதானே நம்ம கிட்ட வந்திருக்கான். That's correct. போக போக என்ன புரிஞ்சுக்குவான். ஷாம், நம்ம கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தம்பிக்கு சொல்லிருக்கியா? என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நானே தயார் பண்ணிக்கிறது தான் வழக்கம். குட், வெரி குட். பாஸ், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரகு செத்த மனுஷன். சில சமயம் உயிரோட இருக்கிறவனால சாதிக்க முடியாதத சத்த மனுஷனால சாதிக்க முடியும். வெல் செட். நம்ம கூட்டத்துக்கு பொருத்தமான. ஓகே, பட் டெல் மீ, வாட் அபௌட் மை ஷேர்? ஷேர்? யா, என் பங்கு. நீங்க அவனுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு நீ ஏக்கடு எவ்வளவு வேணும்? 70-30. ஓகே, 70 எனக்கு, 30 உனக்கு. யூ ஆர் மிஸ்டேக்கன். 70 எனக்கு, 30 உங்களுக்கு. Hey Sham, what type of man you have brought? I'll tell you. He-Man. Oh.